வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான வெங்காய சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான சாலட், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒன்றரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆப்பிள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சாலடுக்கு எப்போவுமே ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். நாட்டு தக்காளி உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறை எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நான்வெஜ் கிரேவிக்கு கூட ரொம்பவே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெங்காய சாலட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.